அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். ஒரு யம்மியான டேஸ்டான ஒரு சிக்கன் சாப்பிட்ணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன மாறுதல்கள் தான் அதில். நீங்கள் எப்பொழுதும் செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரியாக நீங்கள் இன்றைக்கி கற்றுக்க போகிறீங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 4 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் டை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு தான் நம்ம அதிகமாக இதில் நாம் சேர்க்குறோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து இதையும் வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு வதக்கி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பட்டை தேங்காய், இதையும் நாம் வதக்கி அது கூடவே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இதை நாம் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். கடாய் சூடு பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான். இந்த எண்ணெய் நல்லா இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து சீரகம் பொரிஞ்சதையும் வெங்காயம், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் பட்டை, கல்பாசி, மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துருவோம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் ஆல்ரெடி நான் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு மூடி வச்சு குக் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் இது இதில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிக்கனில் எல்லா தண்ணியும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆகிருக்கு. இதில் 2 ஸ்பூன் தயிரை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணலாம். அதுக்குள்ளே நாம் எடுத்து வச்சுருக்க அரைக்கக்கூடிய மசாலையும் வதக்கின மசாலையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துருக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.